Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படினு கூட சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்ன யூடியூபரோ இல்லனா பெரிய யூடியூபரோ ஆனா ஒரு பெரிய யூடியூப் சேனல் கீழ வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க. அதாவது ரொம்ப பெரிய யூடியூப் சேனல்ல நீங்க வந்து ஒரு கமெண்ட் பண்றீங்க. என் சேனல்ல கொஞ்சம் பாருங்க, என்னுடைய வீடியோஸ் நிறைய இருக்குது, என் சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, என் சேனல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி என் சேனலை ப்ரோமோட் பண்ணுங்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க. இது ஒருவேளை ஸ்பேம்ல போல அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த விதத்தில் இது வந்து உங்களுடைய சேனலுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் மேக்ஸிமம் சின்ன சேனல்ஸ் தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என் சேனலில் பிடிச்சவங்க பாருங்கள், என் சேனலில் இந்த மாதிரி நான் கண்டென்ட் போடுறேன், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன், என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் சின்ன சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பெரிய சேனல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கமெண்ட் வந்து நீட்டாக பண்ணுவாங்க, சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து நிறைய பேருக்கு, அதாவது நீங்கள் ஒரு பெரிய சேனலில் போய் கமெண்ட் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 100 லைக்ஸ், அதாவது நீங்கள் சொன்னதுக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர், அதாவது அந்த 100 பேரில் எப்படியும் ஒரு 50 பேருக்கு மேலேயாட்டு உங்களுடைய சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. உங்களுடைய சேனலை மேக்ஸிமம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா வீடியோஸை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதனால உங்கள் சேனலுக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை அப்படிங்கிறது, நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை நிறைய பேர் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, உங்களுடைய வீடியோஸை பார்க்குறது, அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறையவே எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்பர் 1 வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேம்லேருந்து மேக்ஸிமம் தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதாவது தமிழில் டைப் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப்ங்கிறதே ஸ்பேஸ் விட்டு இல்லைனா வேறு ஏதாவது ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேமில் போகாமல் இருக்கிறதுக்கு. லிங்க்ஸை கூட இப்போ .com அப்படிங்கிறத .com அப்படின்னு கொடுத்தா லிங்க் மாதிரி வராது, அது வந்து ஸ்பேமில் வராமல் இன்னொரு இதில் வந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணாலும் கூட ஸ்பேமில் இருந்து தப்பிச்சாலும் உங்களுடைய சேனலானது வியூவர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போகிறதில்ல. இந்த வியூவர்ஸ் வந்து எல்லா வியூவர்ஸும் பார்ப்பாங்க, உங்களுடைய சேனலை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி தான், அதாவது இவங்களுக்கு கீழே தான் இவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சேனலில் போய் கமெண்ட் பண்ணல, அந்த ஒரு பெரிய சேனலை தாண்டி உங்களால் என்றைக்குமே போக முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேனலுக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலராக அந்த பெரிய சேனலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும்தான் உங்களால் வாங்க முடியுமே தவிர்த்து மொத்தத்தில் அந்த சேனலை விட நீங்கள் குயிக்காக க்ரோ ஆகணும், அந்த சேனலை விட பெருசாக இன்னும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை காட்டணும். இந்த மாதிரி இதே வேலையாக, அதாவது இதேவே ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு எல்லா இதுலேயும் கமெண்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அந்த வீடியோ வந்து பாப்புலர் ஆனாலும் சரி பாப்புலர் ஆகட்டாலும் சரி, பட் அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான தனி ஐடென்டிட்டியை வந்து அது வந்து மறைக்கிற மாதிரி ஆகிரும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி போனால் அந்த சேனல், அந்த பெரிய சேனல் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு 2-3 சேனல் பெரிய சேனலை டார்கெட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய சேனல் 1 மில்லியனில் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 10,000-20,000 அதை தாண்டி கண்டிப்பாக வரவே செய்யாது. வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை மட்டும் நம்பி உங்களுடைய கண்டென்ட்டை நம்பி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து க்ரோ ஆகும். மற்றவங்களை நம்பி மற்றவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனல் க்ரோ ஆகும், நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் நினச்சி போனீங்கன்னா உங்களுடைய சேனல் எப்போவுமே அவங்கள விட க்ரோ ஆகாது. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டில் தெளிவாக இருந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு குயிக் க்ரோவிங் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? சிம்பிளாக நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் க்ரோ ஆகலாம். மேக்ஸிமம் நானும் சொல்லிக்கிறது நிறைய பேருக்கு இதுதான். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேமிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, அதாவது சப்போர்ட், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் அது பாதிப்பு இல்லை, அந்த குறிப்பிட்ட கிரியேட்டருக்கு கூட அது வந்து பாதிப்பாகும். கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, அந்த சேனலுக்கு ஒரு வார்னிங் கூட போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் வரக்கூடும். அதனால மேக்ஸிமம் இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா
கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் கிராஃபும் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை see you நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை see you. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன நினச்சேன் கமாண்டால